தினகரனுடைய பாயிண்ட் என்ன? ம், ம். ஆஸ் லாங் as வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டா எடப்பாடி இருக்கிற வரையும் அந்த அணிக்கு வரமாட்டான். நான் வரமாட்டேன்றது தானே. அதுல வந்து பாஜக ஏதாவது மாற்றத்தை உண்டு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? உண்டு கஷ்டம். பண்ணினால் நான் வருவேன்றார். உண்டு பண்ண முடியுமா? முடியாது. அப்போ அப்புறம் என்ன இருக்கு? நீங்க என்ன வாழ்த்து சொன்னா என்ன இருக்கு? இப்ப பாருங்க டிடிவி பிப்ரவரி வரையும் போயிட்டாரு. ஆமா. ஜனவரினாரு இப்ப பிப்ரவரி போயிட்டாரு. ஏன்னா திமுக, தாவேகா 2த்துலயும் ஆப்ஷன் பேசிட்டு ஓப்பன் இருக்காரு. ஆப்ஷன வச்சு பேசிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட தாவேகாவோட பெரும்பாலும் பேசிட்டாருன்னு தான் சொல்றாங்க. எவ்வளோன்னு தெரியாது. ஸோ அதனால வந்து அவருக்கு கிளியரா இருக்கு. அவருக்கு ஆல்டர்னேட். அவருக்கு என்னன்னா பாஜகவ பகச்சுக்காம அத செய்யணும்னு பார்க்குறாரு. செய்யணும். ஏன்னா அவங்க எந்த நேரத்துல பழி வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு கேஸ கையில எடுப்பாங்க. அதனால பாஜகவ ரொம்ப பகச்சிக்கக்கூடாது. அதே சமயம் நைஸா அத விட்டு வெளில வந்துரணும். எடப்பாடியும் பலம் பெறக்கூடாது. அந்த எடப்பாடிய ஆங்கிள்ல வீக் பண்ணணும்ங்கறதுல அதான் அவருடைய கான்ஷியஸா நோக்கம். இருக்காங்க. நேத்து கூட அவர்ட்ட கேள்வி கேட்கும்போது என்ன சொன்னாங்க? ம். உங்க எதிரி யாரு? அப்படி அப்படின்னு கேட்கும்போது, நீங்க சொல்லுங்க அப்படின்னு நிரூபித்து கேட்கிறாரு. நான் உடனே ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. நான் துரோகம் செஞ்சவங்க எங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க யாருன்னு கேட்கிறாரு. ஆமா. அப்போ அவரு வந்து எடப்பாடி தான் குறிப்பிடுறாரு. அதனால வந்து அவர் நேரடியா தெளிவா இந்த எலக்ஷன்ல அவரோட பிளான் இருக்கு. என்னன்னா எடப்பாடிய பலவீனப்படுத்தணும் அவ்வளவுதான். அதுக்கு அவர் ஒர்க் பண்ணுவார். அண்ணாமலைக்கு அதுதான் நோக்கம். ம். அத அவர் எப்படி ஒர்க் பண்ண போறாருன்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். தனியா வர போறாரா? பாஜகல உள்ள இருந்துனே பண்ண போறாரா? இதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அண்ணாமலையின் நோக்கமும் எடப்பாடிய பலவீனப்படுத்துறது தான்.